சாட்டர்டே எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னா, இது வரைக்கும் நடக்காததெல்லாம் இன்னைக்கு நடந்திருக்கு. என்னன்னா, விஜய் சேதுபதிக்கும் அருணுக்கும் ஒரு பெரிய கான்வர்சேஷனாவே போயிட்டு இருந்துச்சு இந்த எபிசோட்ல. அவர் எப்பவுமே லாஸ்டா ஒன்னு பேசிட்டு நாளைக்கு பாக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவாரு. ஆனா அருணுக்கு அவர் சொன்னதுல விருப்பமே இல்ல. அதனால விஷால் கிட்ட பேசிட்டே இருப்பாரு. இதை கேட்ட விஜய் சேதுபதி என்ன பண்ணுவாரு, ஆடியோல வந்துருவாரு. இது வரைக்கும் அந்த பிக் பாஸ்ல நான் இந்த மாதிரி பார்த்தது இல்லை. ஏன்னா ஆடியோல ஆர்குமெண்ட் போகுது. விஜய் சேதுபதி சொல்றாரு, அருண் அப்பயும் ஒத்துக்கல, திருப்பி விஜய் சேதுபதி சொல்றாரு, திருப்பி அருண் சொல்றாரு. இது போயிட்டே இருக்கு. நீங்களே சொல்லுங்க, யார் சொல்றது கரெக்ட்? விஜய் சேதுபதி சொல்றது கரெக்டா இல்ல அருண் சொல்றது கரெக்டா? ஏன்னா எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு இவங்க பேசுறதுல. அருண் சொன்னது தப்பு, ஆனா விஜய் சேதுபதி இந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டே இருக்காரு. அது உங்களுக்கு தப்பா தோணுதுன்னா உங்க மனசுல அது தப்பா தான் இருக்குதுன்ற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காரு. அதுக்குதான் அருண் பிடிக்கல. ஆனா அது விஜய் சேதுபதி விடவே மாட்டாரு, அதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அருண் சொல்றது கரெக்டா, விஜய் சேதுபதி சொல்றது கரெக்டா? இது நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ண உடனே ஜாலியா தான் உள்ள போனாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தவனே எவிக்ஷன் தான். எப்பவுமே பேசிட்டு தான் லாஸ்டா டபுள் எவிக்ஷன் கூட லாஸ்டா தான் சொல்லுவாங்க. இந்த தடவை ஃபர்ஸ்ட் எடுத்தவனே ஸ்டார்ட் பண்றது எவிக்ஷன்ல இருந்தா ஸ்டார்ட் பண்றாங்க. சத்யா எவிக்ட் ஆகிறாரு. அப்புறம் விஜய் சேதுபதி கேட்கிறாரு, இந்த மாதிரி ஜெஃப்ரிக்கு நீங்க எப்படி விடுதலை பாஸ் கொடுத்தீங்க, அதை பத்தி லைனா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லேபர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, யாரு மேனேஜர்ஸ்ல சூப்பரா பண்ணாங்கன்னு கேட்கும் போது மோஸ்டா மஞ்சரியும் தீபக் மட்டும் எல்லாம் சொன்னாங்க. நெக்ஸ்ட் மேனேஜர்ஸ் கிட்ட வருவாரு, நீங்க எந்த பேசிஸ்ல ஜெஃப்ரி கொடுத்தீங்கன்னும் போது, ஆக்சுவலா இந்த வீட்டுல ஜெஃப்ரிக்கு சாஃப்ட் கார்னர் இருக்குதான், எல்லாம் ஜெஃப்ரினாலே கொஞ்சம் விட்டுருவாங்க. அதான் மஞ்சரியும் சொல்லியிருப்பாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து ஜெஃப்ரிக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு, தவிர அவருக்கு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் லைனா பேசி முடிச்சப்ப விஜய் சேது சொல்லுவாரு, இந்த மாதிரி அவங்க உன்னை சாஃப்ட் கார்னர் பார்த்து கொடுக்குறாங்க, ஆனா நீ வீக்கா தான் தெரியுற அதனால அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உனக்கு பாவம் பார்த்து மட்டன் தட்டுறாங்க இந்த மாதிரியும் சொல்லியிருப்பாரு. நீ தான் சொல்லணும், எனக்கு யாரும் பாவம் பார்க்காதீங்க, நீ யாரும் சாஃப்ட் கார்னர் பார்க்காதீங்க, என் கேம் நான் விளையாடுறேன், நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஆட்டம் ஸ்டார்ட். இந்த படத்தோட லாஸ்ட்ல கேமியோன்னு யாராவது ஒரு பெரிய ஆளை வைப்பாங்கல்ல, அந்த மாரி இந்த கேமியோ காரணமே இந்த சண்டை தான். இந்த ஸ்கில்லு லேபர் இந்த வார்த்தையால தான் பெரிய இங்க ஒரு போரே போற மாதிரி விஜய் சேதுபதிக்கும் அருணுக்கும் கான்வர்சேஷன். ஃபர்ஸ்ட் எல்லாருமே கேட்கிறாரு விஜய் சேதுபதி மாதிரி, அந்த வார்த்தையில உங்களுக்கு ஏதாவது தப்பு இருக்கான்ற மாதிரி கேட்பாங்க. மோஸ்டா எல்லாரும் அருண் மேல தான் தப்புன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவரு தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ விஜய் சேதுபதி ஒரு கொஸ்டின் கேட்கறாருனாலே அவருக்கு ஃபேவரா வரணுன்ற மாதிரி தான் அவர் ஃபுல்லா எதிர்பார்ப்பாரு. அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, ராணுவ அருண் சப்போர்ட் பண்ற மாதிரி அவர் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அந்த வார்த்தைகளை அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது விஜய் சேதுபதிக்கு அவர் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினாலே அவர் வச்சு வாங்குவாரு. அதுல வேற இவர் கொஸ்டினுக்கு ஆப்போசிட்டா பேசுறாரா ராணுவ. ஆக்சுவலி இந்த தடவை கொஞ்சம் தெளிவா தான் பேசினாரு. ஆனா இவர் சொல்லியே இவன் படிக்க மாட்டான்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி தான் இவர் பேச மாட்டாருன்னு விஜய் சேதுபதி சொல்லினே இருக்கிறது கொஞ்சம் வெறுப்பா தான் இருந்துச்சு. ஆனா இந்த தடவை கரெக்டா தான் பேசினாரு. அவர் தப்போ கரெக்டோ, ஆனா அவர் கரெக்டா தான் சொன்னார் ஃபர்ஸ்ட். ஆனா இவர் சொன்னதுக்கு அப்புறம் நானும் பேசவே முடியல, திருப்பி பழைய நிலைக்கு போயிட்டாரு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அருண் கிட்ட வர்றாரு, இந்த மாதிரி அருண் நீங்க உங்க மனசுல அந்த வார்த்தை தப்பா நினைச்சிருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு அது தப்பா தெரியுதுன்ற மாதிரி இன்ஸ்டேட் பண்ணிட்டாரு. ஆனா அருணுக்கு அது ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா அருண் அன்னைக்கு பேசும்போது கூட அந்த வேலையை தப்புன்னு சொல்லல, வீட்டுக்குள்ள ஸ்கில்லு லேபர்ன்னு சொல்லாதீங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஆனா நிறைய பேருக்கு அவர் சொன்னது கரெக்டா இருக்கலாம், நிறைய பேருக்கு அவர் சொன்னது தப்பா இருக்கலாம். அது ஆடியன்ஸை பொறுத்து இருக்கு. விஜய் சேதுபதி திருப்பி அதே தான் சொல்லிட்டு தான், நீங்க தப்பா தான் புரிஞ்சிருக்கீங்க, அதனால தான் உங்க மனசுக்குள்ள இருக்கனால தான் உங்களுக்கு அந்த வார்த்தை தப்பா படுதுன்ற மாதிரியே சொல்லிட்டு இருந்தாரு. அவரும் அதுக்கு கடைசி வரைக்கும் நீங்க சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்ற மாதிரி தான் இருந்தாரு. எபிசோடும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் விஷால் கிட்ட பேசிட்டே இருந்தாரு, இந்த மாதிரி அவர் இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாருன்ற பேசிருக்கும்போது திடீர்னு பார்த்தா அருண் சொல்லிட்டு வாய்ஸ் மட்டும் கேக்குது. அப்ப பார்த்தா விஜய் சேதுபதி பிக் பாஸ் எப்படி பேசுவாரு அதே மாதிரி ஒரு ஆடியோல பேசிட்டே இருந்தாரு. ஆடியோலே ஆர்குமெண்ட் போகுது. இது வரைக்கும் நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரி இருக்கு. நாளைக்கு எபிசோட்ல இதோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்றத நாளைக்கு பார்க்கலாம்.